வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ. இந்த நேரம் ஒதுக்கினதுக்கு நன்றி. வெல்கம் சார். சரி, நேர இதுக்குள்ள வந்துடுவோம். இது வந்து ஒரு இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு பார்த்துட்டு கடைசியா ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம் தமிழகத்துலன்னு எனக்கு தோணுது. நாமே தீர்வு இதுக்கு. அதான் நம்ம தலைப்பாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முனைப்பாகவும் அதுவாக மாறிடும் நினைக்கிறேன் நான். இப்ப எல்லாரும் வந்து வியாதியை பத்தியே பேசிட்டு இருக்கோம். அதாவது நுரையீரல்ல வரக்கூடிய வியாதியை பத்தியே பேசிட்டு இருக்கோம். பட் அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, இந்த மூளைன்னு ஒரு சமாச்சாரம் இருக்கு. அது சம்பந்தப்பட்டவங்க நீங்கிறதுனால கேட்கிறேன் நான். அதாவது ஒரு விதமான கல்ச்சரல் ஷிஃப்ட், கலாச்சார மாறுதல் ஏற்பட்டுடுச்சு குடும்ப அமைப்பு. இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிங்கிறது வந்து டிவைட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அது வந்து வருமான வரிக்காக மட்டுமே அந்த சொற்றொடர் வழக்கத்தில் இருந்து ஒன்று வருகிறது. ஆனால் இன்னைக்கு மீண்டும் அதை யுனைடெட் ஃபேமிலியா மாற்றிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய குணநலன்களையும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் அதை கொண்டாடுகிறார்கள், சிலர் அதை ரொம்ப தாங்க முடியாத ஒரு அடிமைத்தனமாகவும் இன்னைக்கு ஃபீல் பண்றாங்க. எப்படா அதுல இருந்து தப்பிச்சு போகும், அந்த ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி மணி அடிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி இந்த 50 நாள் இந்த லாக்டவுன்கிற பேரே எனக்கு வந்து கொஞ்சம் சஞ்சலமா இருக்கு. அதாவது அது ஒரு மார்ஷியல் டேர்ம். அது லாக்டவுன் என்னுடைய அனுமதி கேட்டிருக்கணும் அரசு. என்னுடைய நான் சொல்லும் போது பொதுமக்களை நான்கிற ஒரு பதவி, படிப்பு, அந்தஸ்து, பணம் அதை பத்தியே சொல்லல. தெருவில் இருக்கிற பாதசாரிகிட்ட கூட பர்மிஷன் கேட்கணும். உங்களால முடியுமா, செய்யறீங்களா? அது கேட்காம முக்கியமாக ஏழைகள் நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு புகலிடம் இல்லாமல் பத்தி விட்டுட்டாங்க. சரணாலயங்கள் எல்லாம் முதல்ல அழிச்சிட்டு அப்புறம் நீங்க டூரிசம் டெவலப்மெண்ட்ல வந்து பறவைகள் சரணாலயம் போர்டு வைக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதுதான் எனக்கு கோவங்கள்லாம். இதுல வந்து இது வந்து என்னுடைய மனச்சஞ்சலம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி. அதை வந்து இப்போதைக்கு இந்த புதிய யதார்த்தம், நியூ நார்மல் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இந்த கோவிடுக்கு பிறகு. அதை எப்படி சமாளிப்பதுங்கிறதுக்கு அறிவுரைகள் நீங்க சொல்லணும். அதுல நான் எனக்கு சந்தேகம் வரும்போது நான் கேள்வி கேட்கிறேன். யூஸ்வலி நம்ம ஹியூமன் ரேஸ் வந்து எல்லா டைம்லயும் நமக்கு ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்துருக்கு. ஆனா எல்லா டைமும் ஒரு கிரைசிஸையும் நம்ம ஜெயிச்சு சர்வைவ் பண்ணி வந்ததோட லாங் லைன் ஆஃப் ஹிஸ்டரி நமக்கு இருக்கு. நம்ம இன்னைக்கு ஜெயிச்சு இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம்னா அது ஆக்சிடென்ட்ல வி கம் ஃப்ரம் a long line of surviving ancestors. அப்ப இயல்பாகவே அந்த தகவமைப்பு நம்ம மூளைக்கு, நம்ம மனசுக்கு இருக்கு. நம்ம மனசை அதை போக்குல விட்டோம்னாவே அது புது புது யுக்திகளை யோசிச்சு ஐடியா கண்டுபிடிச்சு பிழைக்கிறதுக்கு உண்டான வழி அதை கண்டுபிடிச்சிடும். பட் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து முன்ன வந்து என் சுதந்திரம், என்னோட வயல்ல நான் என்ன பண்ணுவேன், என்னோட சின்ன வாழ்க்கையில நான் என்ன பண்ணுவேன்றது நானே முடிவெடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்புலதான் நம்ம ரொம்ப காலம் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இப்ப அரசுன்னு ஒரு அமைப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்து அது என்னோட சர்வைவல் யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் நான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். கவர்மெண்ட் நான் சொன்னதையும் கேட்கணும். பட் அதுக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கா, அதுக்கு ஒரு ஓப்பன் டயலாக் சிஸ்டம் நமக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கான்னா அந்த மாதிரி ஒரு விண்டோவே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலி கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னு எனக்கும் தெரியாது. அதான் ஒரு வழி பாதையா இருக்கு. நமக்கு அங்க பிரகடனங்கள் வருகிறது, அறிவிப்புகள் வருகிறது. ஆக அது ஒரு வழி பாதை தான் இந்த உரையாடல்னு எனக்கு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப டிக்டட்டோரியலா இருக்கு. இது வந்து ஒரு ஜனநாயகம் மாதிரி தோணலை. இது ஒரு சர்வாதிகாரத்துல நான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், 4 மணி நேரத்துல எல்லாரும் வீட்டுக்கு ஒழிச்சுக்கோங்கன்னு சொன்னா அப்படிதான் இந்த பொதுமக்கள், இந்த சோகால்டு மைக்ரண்ட் கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் நம்ம நிர்கதியா விட்டதே இந்த மாதிரி திடீர் அறிவிப்புனாலதான். இந்த மாதிரி விஷயங்களை பப்ளிக் பார்க்கும்போது இப்ப முன்ன வந்து வெறும் நியூஸ் பேப்பர்லயும் ரேடியோலயும் தூர்தர்ஷன்ல மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் வரும். இப்ப சோசியல் மீடியால இதை பார்க்கும்போது ஆக்சுவலி ரொம்ப ட்ராமடைஸ் ஆறாங்க பீப்புள். இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா, அந்த டிராமா வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வல்னரபிலிட்டியை அதை ஆட் ஆன் பண்ணி விட்டுறதுன்றதுனால சர்வைவலை பத்தி அவங்க யோசிக்கல. இப்போ ஐயோ என்ன இப்படி இருக்கே, கஷ்டம் இருக்கேன்னு அந்த ப்ராப்ளம் சென்ட்ரிக்காவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அதான் வதந்திகள் வந்து இப்ப செய்தியா மாறிடுச்சு. வதந்திக்கும் செய்திக்கும் வித்தியாசம் தெரியல. இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு. படிச்ச எல்லாருமே டாக்டர், எல்லாருமே சைக்காலஜிஸ்ட், அது எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிடுறாங்க. அது ஒரு 4-5 புல்லட் பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு தைரியமா இப்ப நீங்க பேசுற மாதிரி பேசுறாங்க.
ம். உங்களை மாதிரி ஆட்கள் எதிர்கொண்டாலும் கூட பயம் இல்லாம எதிர்த்து பேசுறாங்க. காரணம் இல்ல அவங்க பயம் இல்லாமல் எதிர்த்து பேசுறது அது வரவேற்கத்தக்கது. அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறது, யாரையும் யாரு வேணா கேள்வி கேட்கலாம். ஆட்டிடியூட் எல்லாம் கரெக்ட். பட் நம்ம கரெக்டா இருக்கிறோமா நம்ம செக் பண்ணிக்கணும் இல்லையா? தப்பான விஷயத்துல நம்ம தைரியமா இருந்தா என்ன யூஸ்? இல்ல, அறியாமைய தட்டா யூஸ் பண்ணிக்கலாம், கேடயமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது சரி. கரெக்ட். ஆமா, கரெக்ட். இது எனக்கு தெரியாது, காலி தட்டு பசிக்குது அப்படின்னு காட்டினா அந்த கேள்வி அது என்ன வேணா நான் சாப்பிடுறேன் சாப்பிடாம போறேன் ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் நாம இவங்களையும் தெருவில் இறங்கி போராடுவதுதான் அரசியல். எனக்கு ஏதாவது வேணும்னா ஒரு 2 பேரை கூட்டிக்கிட்டு டிராபிக் ஜாம் பண்றதுதான் அரசியல் ஆயிப்போச்சு. அதுல இருந்து மாறணும். அதுல இருந்து மாறணும்னா சிட்டிசன் என்கேஜ்மெண்ட் வேணும். குடிமக்கள் வந்து எனக்கு நான் வச்சதுதான் இந்த கவர்மெண்ட்ங்கிறத நம்ப மாட்டேங்க. இருந்து மனசு அக்கல வந்து. ஆமா, இங்க ஜென்ரலா நமக்கு அந்த ஸ்லேவரி மென்டாலிட்டி எல்லா விஷயத்திலும் இருக்கிறதா தான் சார் நான் பாக்குறேன். வெதர் இட் இஸ் ஃபேமிலி, வெதர் இட் இஸ் கல்ச்சர், வெதர் இட் இஸ் லாங்குவேஜ், எல்லாத்துக்கும் எனக்கு வந்து ஒரு பாஸ் வேணும், நான் அடிமையா இருக்கிறேன், என் தோல் ரெடியா இருக்கு, யாராவது ஏறி உட்காந்துக்கோங்க ஆட்டிடியூட்ல தான் இங்க இருக்கிறாங்க எல்லாரும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அதுல அது முக்கியமா நண்பர்களே ஒருத்தர் தலைவான்னு கூப்பிடுற மாதிரி போடா நண்பாங்கிறத போய் இது ரெண்டுமே தமிழ் வார்த்தைகள் தான். அதுல தலைவாங்கிறது அது ப்ரிஃபர். மாமா மச்சாங்கிறத விட கூட முக்கியமான ஒரு நினைக்கிறாங்க. அதுலயே அது சுவடுகள் தெரியுது நம்ம எங்க இருந்து. இப்பங்க இந்த நியூ நார்மல்ல how to behave with each other. ஏன்னா இதுல வந்து சில நேரம் குடும்பங்கள் கூடலாம், குடும்பங்கள் பிரியவும் செய்யலாம். அது ஆபீஸ்க்கு போயிட்டு 5 மணிக்கு வந்து சந்திச்ச கணவன் மனைவிகள் ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சகிக்க முடியாம கேபின் ஃபீவர்ல எப்படா இதுல இருந்து வெளியே வருவோம்னு கல்யாணங்களே கூட முறிந்து போகலாம். இதெல்லாம் வந்து எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அது உண்மைதானே சார். ஃபெமிலியாரிட்டி வில் ஆல்வேஸ் பிரீட் கண்டெம்ப்ட். அதனால ரொம்ப நேரம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒருத்தர் பர்சனல் ஸ்பேஸை ஷேர் பண்ணும்போது அப்போ அவங்க 2 பேருக்குள்ளே முன்கூட்டியே கான்ஃப்ளிக்ட் இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இப்போ யூஸ்வலி நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்டீரியோடைப்டு மேல் ரோல், ஸ்டீரியோடைப்டு ஃபீமேல் ரோல் வச்சிருக்காங்கல்ல. ஹஸ்பண்ட்னா வேலை எல்லாம் செய்யக்கூடாது, கிச்சன் பக்கம் போகாம இருக்கிறது தான் இந்திய தமிழ் ஆண் மகனுக்கு அழகு அப்படின்னு இன்னும் நிறைய பேர் நம்பிட்டு. இல்ல, என் ஃப்ரெண்டு ஞானகொத்தன் ஒருத்தர் இருந்தாரு. நாங்கெல்லாம் ஆண் பிள்ளை எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். 5:30 மணிக்கு ஆபீஸ் மாதிரி, என்ன சார் அதான் ரிட்டையர் ஆயிட்டீங்களா, என்ன வாட்சியா பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம்னா, இல்ல ஒய்ஃப் இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க, அவங்க வந்தது பசிக்கும் அவங்களுக்கு, நான் தான் சமையல்னாரு. அதை ஒத்துக்கிட்ட அந்த ஆண் மகனை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஏன்னா எனக்கு சமைக்க வராது, அதுக்கு காரணம் ஒரு படிக்க வராத மாதிரி தான், அது அவ்வளவுதான். பட் நான் இப்ப வந்து ஏதோ கொஞ்சம் என்னை காப்பாத்திக்க தனியா தான் இருக்கேன் நான் ஓரளவுக்கு. பட் எனக்கு ஒரு உதவியாளர் இருக்காரு, நல்லா சமைப்பாரு. பட் அது வந்து அவருக்கு நாங்க எங்க கட்சியிலேயே நாங்க சொல்றது கட்சி பேச்சை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் நாங்க நினைக்கிறது வந்து எங்க மேனிபெஸ்டோல நாங்க சொல்லிட்டு இருக்கிறது வந்து பெண்களுடைய அந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு ஒரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றாங்கல்ல, பரமே அந்த பெருமைக்கு ஈடு ஒண்ணுமே கிடையாது. அது அரசு பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய ஜிடிபியில ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற அந்த பட்டயத்திற்கு பின்னால் பங்களிப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதுக்கு என்ன, அது என்ன சம்பளமா, பொண்டாட்டிக்கே சம்பளமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் டவுரி வாங்குறதுல வெக்கம் இல்ல, அவங்களுக்கு வெக்கம் தான் நான் கேக்குறேன். உங்க மேனிஃபெஸ்டோ ரொம்ப நல்லா இருக்கு சார். ஐ அப்ரிஷியேட் இட் ஹோல் ஹார்ட்டட்லி. நிறைய விமனுக்கு அதை பத்தி ஒரு இன்ஃபீரியாரிட்டி இஷ்யூஸே இருக்கு. லைக் அப்போ ஐ வொர்த்லெஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்பங்க இந்த வாட் இஸ் தி சைக்கலாஜிக்கல் அட்வைஸ் தட் யூ வில் கிவ்? இப்போ இதுல இருந்து இந்த புதிய யதார்த்தத்துக்கு நம்ம எப்படி பழகிக்கொள்வது? பழகிங்கன்னு சொல்லிட்டாரு மாண்புமிகு பிரதமர் கூட. அது பழகிக்கிறத நாம மட்டும் இல்ல, மனசும் பழகணும். சார் நம்பர் 1 சார், நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் த பாடின்றதுனால நம்ம முதல்ல ஆக்சுவலி உடம்பு நல்லா கவனிச்சுக்கிறது ப்ரையாரிட்டி. அதனால ரொம்ப ஹை புரோட்டீன் டயட்டை சாப்பிட்டு தெம்பா இருந்து, ஏன்னா கவர்மெண்ட் வந்து காப்பாற்ற போறதுல நம்ம சொந்த இம்யூனிட்டியால தான் நம்ம படைக்க போறோம்ன்றதுனால நம்ம இம்யூனிட்டியை பில்ட் பண்றதுக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ் நம்ம எடுக்கிறது ரொம்ப அவசியம்.
ஸோ இம்யூனிட்டியை நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பா தூங்கி ஏஞ்சிட்டு பிரிஸ்கா இருக்கும்னா தட்ஸ் ஒன். அப்போ ஏற்கனவே ஓல்டர் பீப்புள் இருப்பாங்க, யங்கர் பீப்புள் வித் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க ஹெல்த் கொஞ்சம் நல்லபடியா பார்த்து, இப்போ எல்லா டாக்டர்ஸும் ஆன்லைன் கன்சல்டேஷன்ல அவைலபிளா இருக்கிறாங்கன்றதுனால அவங்க பிபி டேப்லெட்டோ ஹைப்பர் தைராய்டு டேப்லெட்டோ வாட் எவர் அவங்க எடுத்துக்கிற எக்ஸிஸ்டிங் மெடிக்கேஷனை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிறது. லாக்டவுனால நான் மறந்து விட்டுட்டேன்னு சொல்லாம இருக்கிறது அடுத்த இம்பார்ட்டன்ட் திங். மூணாவது தான் அவங்க மனநிலையை அவங்க எப்படி வச்சுக்கிறாங்கன்றது. அப்ப மனநிலையை பத்தி நம்ம பேசும்போது நம்ம we have to take it for granted. எனக்கு இது வராது, வர நான் விட மாட்டேன், எனக்கும் அதுக்கும் முன்னாடி நேரடியான யுத்தம் இது, ஐ வில் ஃபைட் மை, எனக்கு ஏற்படக்கூடிய அந்த வைரஸ் தாக்குதல் எதிர்த்து நான் ஃபைட் பண்ண போறேன்னு அந்த ஃபைட் மோட்ல நம்ம இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு எப்படி கவர்மெண்ட் எப்படி பிரீட் பண்றாங்கன்னா, நீங்க வந்து சார் நீங்க வந்து சும்மா பொறுமையா இருங்க, காமா இருங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க, பேசிவா இருங்க, அது மாதிரி பேசிவ்னஸ்க்கு நம்மள அவங்க ட்ரெயின் பண்றாங்க. ஓகே, நவ் இப்போ இந்த அர்பன் மெட்ரோ ஃபேமிலி கப்புள் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் எஸ்பெஷலி நான் இப்போ பேசிட்டு இருந்தபோது எக்ஸ்பர்ட்ஸ்ல பேசிட்டு இருந்தபோது நம்ம ஏரோப்ளைன் அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோ ரிக்ஷா அனுமதிச்சிருக்கணும். ஏன்னா ஆட்டோ ரிக்ஷா வந்து ரொம்ப சேஃபான மோடு, பேசஞ்சர்ஸ். இவங்க எல்லாரும் என்னமோ ஏர் கண்டிஷன் ஏர்கிராஃப்ட் ஹெர்மெட்டிக்கலி சீல்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அல்ல, அங்க தொற்று அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை ஓபன் பண்ணி விடலாம், ஏன்னா இவங்க தினக்கூலிகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இது பண்ணலாம். அந்த மாதிரி அடித்தட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 6 பாயிண்ட்ஸ் யார் யார் தங்களை எப்படி வச்சுக்கணுங்கிறது சொல்லிட்டீங்கன்னா we can give it to bring it to a conclusion. சார் பேசிக்கலி நமக்குள்ள இருக்கிற அந்த நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வேற ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க நம்மளோட அனிமல் ஸ்பிரிட்ஸ் அவேக்கன் பண்ணணும் அப்படின்னு. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த ஜெயிக்கிறதுக்கு பிழைக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு அந்த திறமையை, அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியை நம்ம கொஞ்சம் விடுவிக்கிறது அவசியம். அப்போ நம்ம ஓகே நான் என்னை பாத்துக்கிறேன், என்னால என்ன சமாளிச்சுக்க முடியும் அப்படின்ற எண்ணம் வந்தாதான் அதை நம்ம செய்ய முடியும். பட் சம்டைம்ஸ் நமக்காக கூட சில ரிஸ்க் நம்ம எடுப்போம். நம்ம ரொம்ப நெருங்கினவங்களுக்காக நம்ம சில ரிஸ்க் எடுக்க மாட்டோம். அப்போ நான் தான் அந்த எனக்கு ரொம்ப பிடித்தமான நபர், என்னை நான் பாதுகாக்க போறேன், ஸோ இஃப் ஐ ஆம் த நர்ச்சரர் ஃபார் மை செல்ஃப், அப்போ நான் என்ன எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன்ற அந்த ஆட்டிடியூட்ல நம்ம கொஞ்சம் நம்மளை பராமரிக்கிறது முதல் முக்கியமான ஸ்டெப்பா இருக்கும். ஓகே, இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் கரெக்டா. இப்போ இந்த ஏர்கிராஃப்ட்ல போகும்போது ஆக்சிஜன் கம்மி ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்க அந்த மாதிரி முதல்ல நம்மள நாமே பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் விமன் வந்து இந்த தப்ப எப்பவுமே செய்வாங்க. சாப்பாடு வந்து இல்லைன்னா பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு முதல்ல கொடுத்துடணும், பெஸ்ட் ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பாடு இல்லாம இருக்கலாம்ன்றதுனால தான் அவ்வளவு மைக்ரண்ட் விமன் இறந்து போனாங்க. வேற என்னங்க, அதாவது பஸ் பிரயாணங்கள் அதுல ஏசி பஸ் இல்லாம சாதாரண பஸ்னா கண்டிப்பா அந்த பிரயாணம் சேஃப் தான் சார். ஏன்னா ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டு நம்ம ஊர் வெயிலுக்கு ஏரேஷன் நிறைய இருக்கும்போது அது ஒரு பெரிய ரிஸ்க் நம்ம எடுத்துக்க வேண்டாம். அட் த சேம் டைம் எல்லாரும் கொஞ்சம் மாஸ்க் போட்டிருக்கிறது, பர்சனல் கட்சியை யூஸ் பண்றது, இறங்க உடனே சோப் போட்டு கை கழுவுறது, இதெல்லாம் கூட கொஞ்சம் அவசியமா தான் இருக்கும். பொதுமக்களுக்கு இருக்கிற எல்லாமே அந்த சோகால்டு விலை குறைந்த விஷயங்கள், இந்த சீப்பான இன்எக்ஸ்பென்சிவா இருக்கிற எல்லாமே ஆக்சுவலி சேஃபா தான் இருக்கு. இந்த நோய் பரவுனதே ஏர்கிராஃப்ட் மூலியமா தான், ஆட்டோ ரிக்ஷா மூலியமாலாம் அந்த நோய் பரவே இல்லை பாருங்க. அப்போ அந்த இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நம்ம சொல்ற அந்த மனிதர்கள் ஃபாலோ பண்ற லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு சேஃபா தான் இருந்தது, எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம அவங்க பாட்டு பத்திரமா தான் இருந்தாங்க. இப்ப நம்ம வெளியில இருந்து இந்த நோயை பணக்காரர்கள் கொண்டாந்து ஏழைகள் கொடுத்து கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சுன்றதுனால இப்ப மறுபடியும் ஏழைகளை மீட்டுருவாக்கி அவங்களோட சர்வைவல்ல நம்ம என்ஷூர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. முதல்ல அவங்க சர்வைவல் என்ஷூர் பண்ணாதான், ஏன்னா அந்த பிரமிடோட பேஸ் லைன் அவங்க தான். பிரமிடோட டாப்பை போய் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம், பிரமிடோட பேஸ் லைன் தானே பில்ட் பண்ணி கொண்டாடணும். இல்ல ஆபீஸ்க்கு டயத்துக்கு போனா என் ஸ்கூட்டர் வேலை செய்யலன்னா ஆட்டோ ரிக்ஷா தானே. அதனால ஆட்டோஸ், சைக்கிள் ரிக்ஷாஸ், ஈவன் மீன்பாடி வண்டி எல்லாம் கூட திரும்ப வரது அவசியம். அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்குன்னு ஒரு வண்டி இருக்கும் சார். அந்த வண்டி வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும்ல நிறைய. அண்ட் இப்ப இந்த ஷேர் ஆட்டோ டைப்ல இருக்கிற வாகனங்கள் கூட சேஃப் தான். அந்த விண்டோஸ் ரேஸ் பண்ணிட்டா சேஃப் தான். அது கொஞ்சம் நடமாட்டம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கணும். எனக்கு என்னோட பர்சனல் ஹைஜீன் நான் கீப் பண்ணிப்பேன், நான் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்பேன், அந்த ஆங்கிள் நம்ம யோசிச்சோம்னா, ஏன்னா சில விதமான இன்ட்ராக்ஷன் தவிர்க்க முடியாதது.
வெறுமனே நம்ம கோவிடோட ஃபைட் பண்றோம்னு சொல்லிட்டு எக்கானமியை கிராஷ் பண்ணி விட்டுட்டோம்னா இப்ப பட்டினி சாவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பட்டினி சாவு வருதுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பொறுமை இழந்துருவாங்க மனிதர்கள். அப்போ புரட்சி கண்டிப்பா வெடிச்சிரும். அப்ப புரட்சி வெடிச்சா அப்ப இவங்களால அதை தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்ப அது வெடிக்க கூடாதுன்னா பொதுமக்களே இவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ஜென்டிலா வச்சுக்கிறது தானே அவசியம். சில பேர் வெடிச்சா வெடிக்கட்டும், அப்படியாவது மாறுதல் வரட்டும்னு நினைப்பாங்க. பட் நான் அப்படி நினைக்கிறது இல்ல. அரசுக்கு அந்த பயம் ஏற்படுத்திட்டா மக்களுக்கு பயம் இருக்கக்கூடாது, அரசுக்கு பயம் இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது புரட்சி வெடிச்சிச்சுன்னா அப்புறம் கோவிடை விட பெரிய ஒரு இன்னும் 10 வருஷத்துக்கு நிறைய பேருக்கு அப்புறம் அது தேவையில்லாத ரத்த ஆறெல்லாம் ஓடுமே, அது ஓட வேண்டாமே தான் நம்ம பாக்குறோம். ஆமா ஆமா. இல்ல அதுக்கான ஏற்பாடுகள், அது முக்கியமா தைரியமாக வெளியே வாருங்கள், ஆனால் அறிவோடு அணுகுங்கள் இந்த நோயை. இந்த நோய் வந்து மற்ற எந்த பாகத்து மூலியமாவும் பரவாது, இந்த பகுதியில மட்டும்தான் அது பரவும்ன்றதுனால அந்த பகுதியை ரொம்ப நல்லா க்ளோஸ்டா வச்சுக்கிறது அவசியம். பட் பொதுமக்களுக்கு மாஸ்க் போடுறது வந்து மரியாதை குறைவுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எப்படி தொப்பியை கட்டிட்டு வணக்கம் சொல்லுவாங்களோ அது மாதிரி மாஸ்க் அவுத்துட்டு வணக்கம்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, நீங்க உங்களோட இந்த பகுதியை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது அவசியம். நீங்க கண்ணாலே வணக்கம் சொல்லிக்கோங்க, கண்ணாலே ஹெல்ப் பண்ணிக்கோங்க. அவங்க இப்ப நிறைய பேரு யாரே பெரியவங்களை பார்த்தோன்னா மாஸ்க் போட்டுட்டு அவங்க அவமரியாதை நினைச்சிருப்பாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா நீண்டாமே நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு மோசமான ஆள் இல்ல பாருங்க நான் கிட்ட வந்து காட்டுறேன்ற மாதிரி அவங்க தவறான சமிக்கைகள் கொடுக்குறாங்க. இப்போ முக்கியமானது வந்து அந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அது யாருமே தவறா நினைக்க கூடாது. 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது அவங்க கிட்டே இந்த நோய் நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக கூட இருக்கலாம். என்கிட்டே இருந்து உங்களுக்கு வந்ததுன்னு எடுத்துக்க வேண்டாம். அவங்களுக்கு இருக்கிறத அவங்க கொடுக்க விரும்பல, அன்னை அவங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்க ட்ரை பண்றாங்க, இதனால் பிறருக்கு நன்மைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிதான் எடுத்துக்கவே தவிர என்ன நோயாளின்னு என்ன எடுத்துட்டியான்னு நம்ம அந்த ஆங்கிள் எடுத்துக்க கூடாது. சோ அந்த முக கவசம் போட்டிருந்தா அதையும் வந்து என்ன பார்த்தா நோயாளி மாதிரி தெரியுதா, என்கிட்ட இருந்து உனக்கு வந்துடும் நீ பயப்பட்டியான்னு எடுத்துக்காம அவங்க கிட்டே இருந்து பிறருக்கு பரவக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க உத்தமமான மனிதர் அப்படின்னு அந்த ஆங்கிள் தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் இப்ப நிறைய வந்து நம்ம ஆன்லைன்ல செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பட் ஸ்கூலிங் வந்து ஆன்லைன்ல பண்ண முடியுமான்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய வீடுகள்ல கண்டிப்பா முடியுங்க. அதாவது பள்ளிக்கூடத்துல கல்வி கத்துக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க கிராமங்கள்ல. நான் சொல்றது ஒரு 70-100 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் வீட்டுல அம்மா அப்பா கத்துக் கொடுக்கறதுக்கு மேல என்ன பள்ளிக்கூடத்துல என்ன. ஆனால் எனக்கு வந்து கண்டிப்பா முடியுங்கிறத வந்து நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வீடியோஸ் பண்ணுவோம், நடிகர்கள்லாம் வச்சு கெமிஸ்ட்ரி பாடம் தமிழ் பாடம்லாம் பெரிய பெரிய நடிகர்கள் சொன்னாங்கன்னா பளிச்சுன்னு புரிஞ்சிரும் மக்களுக்கு. பாப்பாங்க கிரிக்கெட் பாக்குற மாதிரி. அது சரி. ஆமா கிரிக்கெட். அதுல மீடியம் என்னன்னா சரி, இப்ப ஜூம்லயோ இல்ல வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு அப்பரேட்டஸ்லயோ ஒரு அவுட் சோர்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது ஸ்கூல்ஸுக்கு அவங்களால பே பண்ண முடியல. ஒண்ணு, நிறைய குழந்தைகள் இருக்கு வீட்டுல என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு போன் வச்சிருக்காங்க, ஒரு அம்மான்னு இருக்காங்களே, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாரு, அம்மா வீட்டுல இருக்காங்க, ஒரு போன் தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு, 3 குழந்தை இருக்குன்னா எத்தனை பேருக்கு போன் கொடுப்பாங்க? இந்த மாதிரி சில யதார்த்தமான சிக்கல்கள் இருக்குன்றதுனால ஐ திங்க் தி பெஸ்ட் திங் இஸ் எல்லார் வீட்லயும் டெலிவிஷன் இருக்கு. டெலிவிஷன்ல இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு இந்த கிளாஸ், இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு கிளாஸ்ன்னு சொல்லிட்டா அந்தந்த டைம்ல அந்தந்த பசங்க பாடம் கத்துக்கிறது இன்னும் சுலபமா இருக்கும், செலவு அதிகமா இருக்காது. எல்லாருமே இப்ப வந்து எல்லா சேனல்ஸ்லயும் கல்வி ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணல. அவங்க சினிமாக்களையும் மற்ற நிகழ்ச்சிகளையும் பப்ளிசைஸ் பண்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சிகளை பப்ளிசைஸ் பண்ணலாம். இனிமே இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஸ்கூல், இப்ப ஸ்கூல்ல திடீர்னு ஆரம்பிச்சா கூட முதல் 1 மாசத்துக்கு எந்த அம்மாவும் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப போறது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம கொடுத்த ஐடியாவா இருக்கட்டும், அது சேனல்களுக்கு நாம் கொடுத்த ஐடியாவா இருக்கட்டும், பள்ளிக்கூடத்துக்கு அவங்க செலவு பண்றதுல கால்வாசிக்கும் குறைவாக செலவு பண்ணா சேனல்களுக்கு அது பெரிய லாபம். ஆமா, அத அவங்க வந்து ஒரு வியாபார யுக்தியாகவும் எடுத்துக்கலாம். அதை நல்ல விதமா செய்து தரத்துக்கு நிறைய பேர் தன்னார்வமா சேர்த்து இருக்கிறாங்க. அவங்கள பயன்படுத்தி இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கூலிங்க்குன்னு உண்டான அந்த எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிச்சுட்டா எதிர்காலத்துல கல்வின்றதே வித்தியாசமாயிடும். கல்வின்றது இப்ப இருக்கிற மாதிரி ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுன்றது இல்லாம ஸ்கூலுக்கு போனா மற்ற பசங்களோட விளையாடலான்ற கான்செப்ட் தான் இருக்குமே தவிர டீச்சர் சொல்றது கேட்கறதுக்காக ஸ்கூலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லாம அதையும் நீங்க சொல்ற மாதிரி புது யதார்த்தத்துக்கு நம்ம நகர முடியுமா? இன்னொரு யதார்த்தம் இப்ப சினிமா எல்லாம் நாங்க ஓடிடில பாக்குறோம் சார், உங்களுக்கு அதனால ஒண்ணும் நஷ்டம் இல்லையா? எனக்கு அந்த பயம் இல்லைங்க. ஓடிடினால சினிமா தியேட்டர் கெட்டுடுங்கிற பயம் இல்லை. மறுபடியும் அங்கேயும் போவோம்,
எங்கேயும் போவோம். மணிக்கூண்டு வச்சுட்டதுனால ஆட்சி வியாபாரம் கட்டுறங்கிற மாதிரி இருக்குது. மணிக்கூண்டு அந்த தெருமுனையில மட்டும் தானே இருக்கும். அது சரி. எமர்ஜென்சிக்கு பாக்கணும்னா வெளியே வந்து பாத்துட்டு இருக்க முடியாது. தன்னை வீட்டுல ஒரு கடிகாரம் வச்சிருப்பான், கையில ஒண்ணு வச்சிருப்பான். எது முக்கியம்னு தோணுதோ அதை பாத்துக்குவாங்க. இது பல பேர் இப்ப வந்து போன்ல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அணைக்கிற ஒரு வசதி அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா இந்த 2 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம். அந்த மாதிரி நீங்க சொன்ன அந்த புது யதார்த்தத்துல இதுவும் வந்துரும். என்டர்டெயின்மெண்ட்டும் வந்து கைப்பிடிக்குள்ள வந்துருச்சு, எஜுகேஷனும் கைப்பிடிக்குள்ள வந்துருச்சு. அதே நேரத்துல அது அழிஞ்சு போயிடுங்கிறது கிடையாது. இவையெல்லாம் வந்து விட்டதுனால இப்ப உங்களுக்கு அர்ச்சனை எல்லாம் கூட உங்களுக்கு ஆன்லைன்ல அர்ச்சனை பண்ண முடியும். ஆன்லைன் அர்ச்சனை எல்லாம் வந்த பிறகு கூட கோவில்ல கூட்டம் இருக்கும். நீங்க ஆன்லைன் டெலிவரி வந்து வேற பெரிய கம்பெனி, கார்பரேட் கம்பெனி கொண்டு வந்து வெஜிடபிள்ஸ் கொடுத்தாலும் கோயம்பேடு கூட்டத்தோட தான் இருக்கு. எல்லா மார்க்கெட்டும் நடந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு பாப்புலேஷன் இருக்குல்ல சார், நிறைய குட்டி குட்டி ஈகோ சிஸ்டம்ஸா அது டெவலப் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு. நான் பெருசா நம்புறது என்னன்னா, இந்தியாவுடைய வந்து எக்கானமி பொருளாதாரத்தின் பெரும் பங்காளிகள் வந்து சிறு வியாபாரிகள் தான். ஒரு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் அல்லது ஒரு பாண்டி பஜார்ல பண்ணக்கூடிய வியாபாரம் வந்து மிக முக்கியமான 365 நாள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 லட்சம் கம்பெனி இருக்கிறது தான் முக்கியம் இந்தியாவுக்கே. ஒரு 500 பெரிய கம்பெனிகள் இருக்கிறத விட, ஃபார்ச்சூன் 500 500 விட இவங்க 5 லட்சம் பேர் இருந்தானே தூக்கி அடிச்சிருவாங்க. அத்தனை பேர் எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த விதமான உதவியும் இல்லாமல், அரசு உதவி இல்லாமல், இல்லைன்னு சொன்ன போனா இடையூறு தான் இருக்கு. அவங்களுக்கான எந்த வசதியும் இவர்கள் செய்து கொடுக்கறதில்லை. இருக்கக்கூடிய மார்க்கெட், திருச்சியில் ஒரு மார்க்கெட் இருக்குன்னா அதை தூக்கிட்டு மறுபடியும் மாலா மாத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திருச்சி சிறு தொழிலாளர்களின் வருமானம் பூரா அந்த மாதிரி மார்க்கெட்டுகள்ல தான் இருக்கு. அதுதான் ஜனத்தொகையும் நிறைய இருக்கிற இடம். நான் வந்து பப்ளிக்கும் ஒரு டி நகர்ல போய் ஷாப்பிங் பண்றதுன்றது வந்து ஒரு திருவிழா மாதிரி. டி நகர்ல போய் ஷாப்பிங் பண்ணிட்டு அங்க சாப்பிட்டு இங்க சுத்திட்டு வரோம்னா அது ஒரு பெரிய, நீங்க சொன்ன மாதிரி நம்ம மனித இயல்புக்கு உட்பட்டது இல்லையா அது. அதெல்லாம் இல்லாம எல்லாரும் தனித்தனி டேபிள் போட்டுக்கிட்டு ஒருத்தர் பார்க்காம திரைமறைவுல இருக்கிறது வந்து விரும்ப மாட்டாங்க. அந்த பல்லக்குல போறது வந்து சில நேரம் போர் அடிக்கும். மன்னர்களே இறங்கி நடந்துருவாங்க. சோ இதெல்லாம் புதிய யதார்த்தம். தேங்க்யூ ஃபார் த டைம். இன்னமும் உங்களை தொந்தரவு பண்ணுவோம் சந்தேகம் இருக்கு. கட்டாயம் சார், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. வெல்கம் சார். നമസ്കാരം മാഡം. നമസ്കാരം സർ. വളരെ നന്ദി സമ്മതിച്ചതിന്. We are trying to work something a citizen partnership in Tamil Nadu. The whole country is talking about whatever work you have done. Winning situation എന്ന് ഇന്നും പറയാൻ പറ്റില്ല, കാരണം there are many waves. അത് നിങ്ങൾക്ക് അറിയാം. So please tell us so that we can learn how you sort of organize the whole thing, because it is a mammoth task. How was the Kerala government and your department ready? ഒന്ന് പറഞ്ഞാൽ നന്നായിരിക്കും. സാറ് മാത്രമാണോ കേൾക്കുന്ന? എല്ലാരും കേൾക്കണം, അതുകൊണ്ട് ഇംഗ്ലീഷ് പറയാം. ഐ saw your BBC interview, അതുകൊണ്ട് I'm confident we can communicate. I think, sir, the situation in Kerala is different from other part of India and other part of world. As you know, 1957 onwards, we have a decentralized planning and a very good result out of that. Yeah. Our human development index is very high, sir. Ours is a state, we cannot say financially fit. We have so many financial problems here. But because of the decentralized planning and people-centered planning, we have a very good human development index, and also we have very good public health system here in health sector. And the pre-preparedness of the health department and the collective activity of the government. You also tracing
mechanism was very interesting. What you had developed, that protocol, we want to learn because you see, we are supposed to be better equipped than Kerala, Tamil Nadu, but we are floundering. Tamil Nadu is also doing a good thing, sir. But we prepared earlier. That is the main. Yes. When we happened to read the article and happened to read the WHO's announcement that there is a potential virus in Wuhan, China. That is in January 18. Yes. WHO said that potential virus is occurring in Wuhan. They didn't identify it as SARS coronavirus 2 or they didn't declare it is a pandemic, but they just mentioned about that. And we happened to read that. I called my health secretary, Rajan Brigade IAS, a very good officer, a sincere and hard-working officer. And I discussed this with Rajan. Rajan said that, Madam, we have to prepare for this thing because there are so many children, so many students, Malayali students are studying in Wuhan University. And definitely they will come back. And we anticipated that. And we decided to form our RRT, to meet our RRT. And also January 24th, we formed our control room here, state level control room. And for that, 18 expert groups, and we divided the responsibility to all the groups to collection of the materials, logistics, things, etc., and treatment and this contact tracing, etc. And we started, and our screening team, we had a help desk in airport, and screening team was there. When the Wuhanis returned from China, that first flight came on January 27. Our team was there in the airport, sir. So we screened the passengers and we got 3 symptomatic cases, and we admitted all the 3 students in hospital, isolated them, and when they tested positive, they were in our hospitals. So no other contact cases occurred. And we didn't stop our activities. And we are sure that the virus will go to other countries, and again it will come to Kerala. And our screening team, they stayed in the airport, and someone asked me, why are you overacting? It is over. Why are you not withdrawing this team from the airport? And I and the health secretary said that, and we discussed this with our Honorable Chief Minister. And as you know, he is a man of decision making, and he said it is not time to withdraw. You act as you like, and as you decided. Health department decided. What you said in your first address when you started this interview, you said that you made individual statewide decision. You are not waiting for orders from anywhere. Yes. So, and you had your own protocol, and how much is it important to have government backing, even for a minister like you? Without the government backing, the total backing of the government, a good job cannot be done. I think definitely. that also. Especially, I want to mention our Chief Minister's support, sir. When we discuss these kind of things to him, he was very happy to hear it, and also he gave the work-hearted support to our department to do everything. That is the same thing in the Nipah period. Once I came to know that there is a medicine in Australia called human monoclonal antibody, and it is not tested or it is not patented. But they said that they tried it in 13 human beings and for Hendra Nipah virus, and they all cured. We happen to know that, and we are searching for any kind of medicine at that time. That was a crucial period, and I and my health secretary rushed to CM, and we said that there is a medicine, but government to government conversation should be there to get that medicine, and we cannot apply. Kerala cannot apply. And CM said that definitely we will bring that medicine to Kerala, and he keep in contact with central government and then Australian government, and we airlifted that medicine to Kerala.
but we didn't try that medicine because no one was so serious at that time. When the medicine came, 2 people were there, and they cured with the medicine we tried earlier. Yeah, and citizen participation and NGO participation, എത്ര ഉണ്ടായിരുന്നു? How much was it? NGO, sir? Citizen and other Yes, sir. participation. That is the most important thing. We cannot do this kind of thing without people participation. Government മാത്രം തനിച്ച് നിന്ന് ചെയ്യാൻ പറ്റില്ല. Nothing. We cannot, sir. The very first day itself, Yes. we tried to get participation from the common people and NGOs and other officials, etc. I think that is probably what our government should have done, but it's still not late. We are trying to organize something like that where we want to contribute this citizen partnership with the government. Definitely, sir. It's That's void of very- any political shades. We don't want to play politics now when lives are at stake Okay, sir. and livelihood is at stake. Livelihood also we have to. We convened a meeting of each and every section, sir. All the organizations and all kinds of associations, etc. We even convened meeting of religious leadership in district level. Oh, And all the religious leadership, the bishops and also the priests from mosque and the Muslim community, and we appealed them to stop the common prayer or mass prayer in mosques and church. And they we done here also, Ah. but appealing for their participation in activities, Yes. that we didn't do. But we shut down all Yes. places of prayer. We did it through themselves. That the religious leaders announced to close the church and to stop the mass prayer, etc. It is they who announced here. Oh, oh. That is the difference. No, but that kind of, I think, I've always kept telling, lockdown or nalla vaartha alla, citizen partnership is a better thing. Yes. Taking their help, avarillade idu cheyan pattilla. Because Sir, for example, we are implementing home quarantine. When people are coming from outside, we are sending the symptomatic case we are taking to hospital, and asymptomatic cases we are sending their home for room quarantine. We prepared guidelines for that. Health department prepared guidelines how to have room quarantine. They should use a single room and with separate toilet and bathroom, and they cannot enter the other rooms and mingle with the relatives. not have a common bathroom. That's all. Yeah. If they have no common bathroom, we are sending them to our government's COVID care center, some hotels and other buildings, etc. If they have a single room, separate bathroom, bath attached room there, then we are sending them to home. But So in, people are not. Madam, please. All people are not obeying this thing. 80% of the people are obeying home quarantine principle, but some are jumping. And for that, we insisted our Panchayat Ward Samiti to tackle this problem. And with the help of them, and we formed some volunteers, and that volunteers visit their home and insist they are staying inside the home. And we are using police also. Chief Minister helped very much because they arranged a police force to visit the home. There are bike police here, arranged some bikes and bike patrol, and they are going to their home, and they are insisting that the quarantined people are staying inside. They are not mingling with relatives. That is why that way we are reducing the contact cases, sir. In Kerala, the contact cases are low. Here And also we are- some places like some districts like Erode, both the collector and the SP have done an extraordinary job by simply doing that. Home to home, police were doing it. The collectorate was doing it. Yes, sir. It is not that we are totally out of ideas, but I think a unanimous backing by the government, I think, is
like how your CM supported. I think we will have to recommend to our CM, Honorable CM, that we should also unabashedly copy the model, because it's a winning model and everybody is... Sir, in Tamil Nadu, there is a very good public health system. You can also implement these things. Yes. More than other state, Tamil Nadu had a very good public health system. We'll have to put it to operation. Also, I noticed that your airport taxis have glass partition between the driver and these are little details. That will be very helpful, because it showed that you have taken care of little details also, and not just... Sir, definitely we are examining the minute things also. And without any loophole, we have to do this. Otherwise, if anyone get infection in the taxi driver will go home and he will give the virus to his family, and it will become unnoticed. And that is why we are giving protection to the driver, giving a partition. And the front seat, we are not allowing anyone to sit. They should sit in the back seat. Yeah. So, how are you prepared for the second, third, or fourth wave? Sir, it came here already, sir. Yeah. In the first phase, we got 3 cases from Wuhan, and up to May, we got 512 cases, sir. 512 cases, positive cases. Out of that, 3 died. That we cannot save them. There was one from Karnataka who came and died. Yes, that is in second phase, sir. Second phase, that also came into your account. Yes, that also, sir. That is in the second phase. In the first phase, we have only 3 deaths. That it is from Gulf countries, and one little one infected from others, and 3 died. All other we saved and sent back to their home. And the fatality rate was very, very small. It is only 0.5 case fatality rate, and throughout India it is above 3%, and somewhere it is 10% and more. And the second time, after May 7th, people are coming in a bulk. When we lifted the stringent activities, the lockdown, etc., when we restarted the flight and restarted road transport, etc., number of people are coming here. 1.5 lakhs reached here by air, by water, and by road, and by railway, sir. They reached here. This time it is too much difficult to control this, because they are coming from the hotspots, sir. The first time they are coming from other countries where the virus just started at that time, and the virus load is very low. And this time they are coming from the epicenters, sir. And from Maharashtra and Tamil Nadu, Chennai, sir. The most of the people returned from Maharashtra, Mumbai, and Chennai are positive, sir. And the virus load is also high. And also from Dubai and UAE, they are also becoming positive. Then we got more than 550 cases in the second phase, and the cases will become 1,150 today. And this time we have 5 more deaths. One returned from Karnataka, and when she reached here, at once she became faint, and because she was sick and she traveled such a distance, and when we admitted the hospital, and just that moment she died. That started from Karnataka and came here and died here also. 5 deaths happened like that, sir, because of the high morbidity and the high density of virus. They died. But we saved a 93-year-old man and 88-year-old lady from first part, and we are very happy at that. But here, all you can be is happy, because everybody is talking about Kerala, and Shailaja teacher is the hero. No, sir. The real heroes are the real workers, sir. Our health workers and things. Thank you. I'm only coordinating these things. Yeah, but yes, a leader like you who is willing to take help is very important, and we thank you.
Thank you for the time, ma'am. I know that you spend every minute usefully. So, but this will take advice. We are moving into the public as volunteers to help the government. No party color, and we'll come back for advice. Maybe not disturb you directly, but you please allow us to ask queries and wisen ourselves with by talking to your department. Okay, sir. Thank you very much. Thank you, sir.